திருச்செங்கோடு புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு அருமையான பள்ளி, சிறப்பான பள்ளி. பல மாணவ மாணவிகளை உருவாக்கிய ஒரு அருமையான பள்ளியில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் பாக்கியமாக கருதுகிறேன், சந்தோஷப்படுறேன். முதலாவதாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபாதர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கிற மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்தை எங்கள் ஜீவந்தி குரூப் ஆஃப் கம்பெனி மூலமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில், டாப் டிவியில், டாப் ஸ்டார் டிவியில், இமயம் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிற, நாளைக்கு பார்க்க போகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ரியல் எஸ்டேட் ஜீவந்தி ரியல் எஸ்டேட் குரூப் ஆஃப் கம்பெனி மூலமாக ராஜா சிங் அண்ணாச்சி பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்ம திருச்செங்கோட்டில் புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளி இது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளி பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அப்போது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு சொன்ன ஒரு நல்ல வார்த்தையின் அடிப்படையில் இந்த பள்ளி செயல்படுவதை நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எத்தனையோ பல லட்சம் மாணவர்கள் இந்த பள்ளியில் படிச்சிருக்காங்க. சின்ன வயசில் அவங்க இந்த பள்ளியில் படிக்கும்போது உங்களை போல மாணவர்களாக தான் வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒழுக்கம், பண்பு, பாசம், அன்பு, நீதி போதனைகள் எல்லாம் இந்த திருச்செங்கோட்டில் இந்த புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளியில் அதிகமாக ஆழமாக சின்ன வயசில் விதைச்சி விட்டாங்க. அந்த அவங்க போட்ட விதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் பல பகுதியில் நிறைய இன்னைக்கு பெரிய உத்தியோகஸ்தர்கள், பெரிய டாக்டர், இன்ஜினியர்கள், இந்த ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் உயர் அதிகாரியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் படிப்பு, நல்ல நீதி போதனை, சின்ன வயசில் நல்ல விதைகளை விதைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த ஸ்கூலில் படித்ததனுடைய விளைவாக இன்னைக்கு பலர் அவங்க வீட்டுக்கும் அவங்க தேசத்திற்கும் நாட்டுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் முன்னாடி அமர்ந்திருக்கிற என் அருமை மாணவ மாணவிகளே, உங்களால் சாதிக்க முடியும், உங்களாலையும் ஜெயிக்க முடியும். வாழ்வது ஒரு முறைதான், வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு சொன்ன மாதிரி பெற்றோருக்கு நீங்கள் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும். படித்து தருகிற ஆசிரியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, நாளைக்கு ஒரு இன்ஜினியராக மாறிவிடுவீங்க, டாக்டராக மாறிவிடுவீங்க. ஏன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாவட்ட கலெக்டராக கூட உங்களால் மாற முடியும். நிச்சயம் இங்கே இருக்கிற பலர் நீங்கள் பெரிய மேதைகளாக, பெரிய விஞ்ஞானிகளாக நீங்கள் மாற முடியும். ஆனால் என்ன அருமை மாணவ மாணவிகளே, உங்களுக்கு படித்து கொடுத்த உங்க ஆசிரியர், அவர் ஆசிரியராக தான் இருப்பாங்க. உங்களை படிக்க வைத்த அம்மா அப்பா, அவங்க ஸ்டேட்டஸ் அப்படிதான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டாக்டராக மாறுறீங்க, இன்ஜினியராக மாறுறீங்க, ஒரு கலெக்டராக மாறுறீங்க, ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற தொழிலதிபராக மாறுறீங்க. உங்களை பார்த்து, உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிற, கைத்தட்டுகிற ரெண்டு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர், ரெண்டாவது உங்க அம்மா அப்பா என்பதை நான் ஆழமா பதிவு செய்ய விரும்புகிறேன். என் அருமை மாணவிகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதான் மேல்படி. பெற்றோர் நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளணும். அதாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சின்ன கதையின் மூலமாக ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 100 மாணவிகளை ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு ஒரு சின்ன போட்டி நடத்தினாங்க. என்ன போட்டின்னு கேட்டீங்கன்னா, 100 மாணவர்களுக்கும் ஒரு சாக்லேட் கையில் கொடுத்துட்டாங்க. அரை மணி நேரம் இந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிடக்கூடாது. அரை மணி நேரம் இந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிடாம நீங்கள் இருந்தீங்கன்னா 10 சாக்லேட் தருவேன்னு சொல்லி அந்த ஆசிரியர் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு. ஆனால்
அதில் பல மாணவிகள் பார்த்தீங்கன்னா 190 பேர் இந்த சாக்லேட் பிரித்து சாப்பிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து மனதை அடக்க தரல. மனதை அடக்காதவன் மதியில் இழந்த பட்டணத்தை போல இருக்கணும்னு சொன்ன வார்த்தையின்படி மனதை அடக்க வேண்டும். டிவி பார்க்கக்கூடாது, நேரத்தில் மட்டும் டிவி பார்க்கணும். தேவையில்லாத விளையாட்டுகள், தேவையில்லாத செல்போன் விளையாட்டுகள்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம படிப்புக்கு எதிரான தீய சக்தி, தீய பழக்கம், தீய கோணம், போட்டி, பொறாமை, நம்ம நேரத்தை, சூழ்நிலைகளை தவறான வழியில நம்மளை வழிநடத்துகிற மீடியாக்களுக்கு நம்ம ஒதுங்கி போக வேண்டும். ஆனா அந்த 10 பேர் மாத்திரம் மிட்டாய் சாப்பிடாம இருந்தாங்க. அவங்களுக்கு 10 மிட்டாய் கொடுத்தது மட்டுமில்ல, அந்த 10 பேர் வருங்காலத்தில், எதிர்காலத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய மேதைகளாக, மிகப்பெரிய சுடர்களாக விளங்கினார்கள். என் அருமைய மாணவிகளே, அதே போல நீங்க வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு சொன்ன மாதிரி இந்த படிக்கிற காலம் ஒரு நல்ல காலம். இந்த படிக்கிற காலத்தை நீங்க கரெக்டாக பயன்படுத்தும் போது நீங்க உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு படிச்சு கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நீங்க ஒரு பேர் வாங்கி கொடுப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மாணவிகளே, யூடியூப்ல பார்க்குற, டிவி சேனல்ல பார்க்குற என் அருமை மாணவிகளே, மாணவர்களே, ஜீவனதி குரூப் ஆஃப் கம்பெனி மூலமாக ராஜாசிங் அண்ணாச்சி உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்தவர்கள். மனிதன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் மகிழ்ச்சியாய் வாழ்வதும் நன்மை செய்வதும் அல்லாமல் வேற ஒரு நன்மை இந்த பூமியில் இல்லை. நம்ம மகிழ்ச்சியா வாழ வேண்டும், அனைவருக்கும் நம்ம ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். இதுதான் இந்த பூமியில இயல்பு. அதனால நீங்க அனைவரும் மகிழ்ச்சியாய் வாழ, சந்தோஷமாய் வாழ ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். Thank you, sir, for your motivational speech.